1/10/2025 மகா கந்தசஷ்டி விரதத்தின் 22வது நாள். தினம் ஒரு திருப்புகழ் அப்படிங்கிற வரிசையில் நம்ம இப்போ பார்க்க இருக்கின்ற திருப்புகழ் நோயற்ற வாழ்வை அருளக்கூடிய திருப்புகழ். இதுவரைக்கும் நோய் தொடர்பாக 3 திருப்புகழ்களை பார்த்திருக்கிறோம். அவையெல்லாம் நோய் ஏற்பட்ட பின்பு நமக்கு நிவாரணம் அருளக்கூடிய மருந்தாக இருப்பது. ஆனால் இந்த திருப்புகழ் வேக்சின் மாதிரி நமக்கு நோயே ஏற்படாமல் காத்து ரட்சிக்கக்கூடிய திருப்புகழ். இந்த திருப்புகழை தினமும் யார் பாராயணம் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு உடம்பில் எந்த நோயுமே ஏற்படாது. அது என்ன திருப்புகழ் அப்படின்னா, தோதகம் மிகுத்த பூதமருள் பக்க சூலை வலி வெப்பு மதநீர் தோய் சூழ்பெரு வயிற்று நோய் இருமல் குற்று சோகை பல குட்டம் அவை தீரா வாதமுடு பித்தம் மூலமுடன் மற்றும் ஆய பிணி சற்றும் அணுகாதே வாடும் எனை முத்தி நீடிய பதத்தில் வாழ மிக வைத்து அருள்வாயே காதல் மிக உற்று மாதினை விளைத்த கானகக் குரத்தி மணவாளா காசினி அனைத்தும் ஓடியளவிட்ட கால்நெடிய பச்சை மயில்வீரா வேதமொழி மெத்த ஓதி வரும் பக்தர் வேதனை தவிர்க்கும் முருகோனே மேல் அசுரர் இட்ட தேவர் சிறை வெட்டி மீள விடுவித்த பெருமாளே. இந்த திருப்புகழை தினமும் பாராயணம் செய்து வந்தால், தினமும் காலை மாலை 6 முறை பாராயணம் செய்து வந்தால் உடம்பில் எந்த விதமான நோயும் அணுகாது.